விடுதலை சிறுத்தைகள் ஆதவரிச்சுனா இந்த கட்சியில் ஏற்பட்டு குழப்பத்திற்கு அமைச்சர் ஏவாவேலு தான் ஒரு காரணம் சொல்லி குற்றச்சாட்டு. அது நீங்கள் கேட்குற கேள்வி தப்பான கேள்வி கேட்குறீங்க. குழப்பம்னு எதுக்கு சொல்கிறீங்க? அவர் சொன்னதே வந்து அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்க. அப்புறம் குழப்பம்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் குழம்பு இருக்கிறீங்க. அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு. நான் அப்படி அழுத்தம் கொடுக்கல. என்ன பொறுப்பு? நான் அழுத்தம் கொடுக்கல, அவ்வளோதான் வச்சியான். அதாவது 2001 சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியிலேருந்து வெற்றி பெற்று சகோதரர் திருமாவளவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பொழுது அவருக்கு பக்கத்து சீட்டு நான். அன்னையிலேருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாசத்தோடு எங்கள்கிட்ட பழகக்கூடியவர். எந்த காலகட்டத்திலும் சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களில் எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்னிடம் நல்லா பேசின்னு இருப்பார். எப்பவுமே அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுகிறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துன்ற பொருள் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை. அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். அவர் எந்த முடிவும் எடுக்கலாம் முடிய. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏவாவேலு வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் ஆதவர்ஜினா கிட்ட போய் பர்மிஷனாக கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. மோசமாக இருக்குது மதுரை ஃபுல்லாகவே. பல்வேறு இடங்களில் வந்து மாற்றுப்பணி செஞ்சாலுமே அது அறகுறையாக தான் பண்ணுறாங்க. மழை பெஞ்சால் எல்லாமே ஓடிடுது சார். என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 2 விஷயம். சாலைகளே வந்து இப்போ நாம் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் கார்பரேஷன். ஒன்று நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட சாலைகள், மற்றொன்று கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட சாலைகள். பெரும்பான்மையாக இந்த கார்பரேஷனை பொறுத்தளவுக்கு அதிகமான சாலைகள் கார்பரேஷன் சாலையாக தான் இருக்கும். ஏன்னா குறுக்கு சாலைகள், தெருப்பகுதியில் இருக்கிற சிறு சிறு வந்து தெருக்களில் கூட அமைக்கிற சாலை என்பது கார்பரேஷன் சாலைகள். நீண்ட நெடுஞ்சாலைகள் இருப்பது நெடுஞ்சாலைகள். இப்படித்தான் 2 வகையாக தான் தமிழ்நாட்டிலையும் பிரிக்கணும், எங்கேயும் பிரிக்கணும். பொதுவாக மழை பெஞ்சுன்னு சொன்னாவே இந்த தாருக்கும் மழை தண்ணிக்கும் ஆகாது. நாம் தார் ஈரமாக இருக்கிற பொழுது அது மேலே நம்முடைய போக்குவரத்து போகிற பொழுது தானாக பேத்துக்கணும். இது இயற்கை. அதனால தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸுன்னு பேர். இது சிஎன்டம்னு இந்த விலகு பேர் துறைக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணணும், மெயின்டெனன்ஸும் பண்ணணும். ஆக மெயின்டெனன்ஸ்ன்றது கட்டாயம் உண்டு. ஏறத்தாழ 66,000 கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டிலே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள். ஆனால் அந்த சாலைகளை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் தான் வருது. இதெல்லாம் மழை காலங்களில் இது போன்று சாலைகளில் வந்து பேர் தருறது, பள்ளம் விடுறது என்பது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறோம். அதனால் நேரடியாக உங்களை போன்ற நண்பர்கள் தகவல் எங்களுக்கு நேரடியாக வரணும், மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பை வந்து நாங்கள் வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். அது யாராக இருந்தாலும் இந்த நம்ம சாலையில் வந்து பார்த்திங்கனாக்கா அதை படத்தை எடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட சாலை இப்படி பள்ளமாக இருக்கிறது, இல்லை பேண்டு போயிருக்கிறது, வண்டி போகாத முனையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் 48 மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். அது ஆரம்பித்த ஒரு பாடு இந்த நீங்கள் சொல்கிற புகார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இன்னும் 2 எங்கேயாவது இருக்குமேனால் என்னுடைய தகவலுக்கு நீங்கள் நம்ம சாலையில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம். பொதுவாக மழை வந்து எல்லா மாவட்டத்திலும் பெய்திருக்கிற காரணத்தினால் அவைகள்லாம் வந்து சாலையில் பேர்த்திருக்கிறது. அதில் வந்து தற்காலிகமாக வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து நான் வந்து தென்காசியில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டேன். அது வந்து திருநெல்வேலி சர்க்கிள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி ஆக 5 மாவட்டங்களை கொண்ட ஒரு சர்க்கிள். அது நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு வட்டம். ஏன்னா நேற்று ஆய்வு மேற்கொண்டேன். அங்கே எங்களுடைய பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல ஃப்ரீச்சிங், அதாவது சாலை உடைப்பட்டிருக்கிறது என்ற கணக்கெல்லாம் சொன்னாங்க. எங்கேயாவது போக்குவரத்து நின்று இருக்கிறதா என்ற கேள்வி தான் என்னுடைய கேள்வி. அதில் எங்கேயுமே போக்குவரத்து நிற்கலை. நாங்கள் உடனே வந்து அட்டன் பண்ணிட்டு போக்குவரத்து தான் சரியாக போய் நிற்கிறது. இப்போ அந்த மழை காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் 2 முடிவு எடுக்கிறோம். ஒன்று, தற்காலிகமாக உடனே சாலையை சீர் செய்து போக்குவரத்தை ஆரம்பிச்சிருது. அதுக்கு அடுத்தபடியாக நிரந்தரமாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணத்தை வாங்கி நிரந்தரமாக ரோடு போடுறது 2 வகையாக இருக்குது. இந்த மழை காலங்களில் நாங்கள் தற்காலிகமாக முதல்ல ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கு பின்னால் நிரந்தரமாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த சாலைகள் போடப்படும். மாநகராட்சி பகுதியில் இருக்கிற கிருந்துமால் நதியில்
பொதுப்பணித்துறைக்கும் மாநகராட்சிக்கும் தொடர்ந்து முரண்பாடு இருக்குது. எந்த இடத்துல தூர்வாரப்படலை. நேற்று தூர்வாரையில் கூட இல்லை பொதுப்பணித்துறை என்பது வேறு. இப்போ நீர் மேலாண்மை துறைன்னு போரிச்சு. அது ஒரு காலத்தில் வந்து நீர் மேலாண்மையும் கட்டடம் ரெண்டும் சேர்ந்து பொதுப்பணித்துறைன்னு இருந்தது. இப்போ வந்து பொதுப்பணித்துறைக்கு ஒன்லி அரசாங்கத்தினுடைய கட்டட கட்டுகிற பணி மட்டும்தான் இது. இந்த முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாடு என்பது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் என்கிற காரணத்தினால் தனி நிதிநிலை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த துறையில் நீர் மேலாண்மை என்கிற அந்த பகுதியை அவங்களை பிரித்து அதற்கு மூத்த அமைச்சர் மாண்புமிகு துறைமுகங்கள் அமைச்சராகவும் அதுக்கு தனி செயலாளர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே சொல்வேன். ரைட்.